திருச்சி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு லால்குடி அருகே உள்ள கள்ளக்குடியில் பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு வழிகாட்டுதலின்படி புதுவாக்கரையில் திமுக நிர்வாகி பால்துறை ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 700 காளைகளும் 456 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி புறப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் போராடி அடக்க முயன்றனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் டிராக்டர், கார், இருசக்கர வாகனம், ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. கூட பிறந்த தம்பிடா மாடு வெட்டி விட்டுறது. மீண்டும் கருப்பன் குலாசுரா மாடு பிடி மாடு ஜெசைக்கு மாடு சூப்பர் முன்னாடி ஒரு சுத்து 2 ஒரு சுத்து பட்டு நின்று விட்டாதா 6 பேர் மாடு பிடி மாட்டேன் ஒரு பிரசித்தி. திருச்சி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு லால்குடி அருகே உள்ள கள்ளக்குடியில் பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு வழிகாட்டுதலின்படி புதுவாக்கரையில் திமுக நிர்வாகி பால்துறை ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 700 காளைகளும் 456 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி புறப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் போராடி அடக்க முயன்றனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் டிராக்டர், கார், இருசக்கர வாகனம், ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. கூட பிறந்த தம்பிடா மாடு வெட்டி விட்டுறது. மீண்டும் கருப்பன் குலாசுரா மாடு பிடி மாடு ஜெசைக்கு மாடு சூப்பர் முன்னாடி ஒரு சுத்து 2 ஒரு சுத்து பட்டு நின்று விட்டாதா 6 பேர் மாடு பிடி மாட்டேன் ஒரு பிரசித்தி.